ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வாழ்க்கை சம்மந்தப்பட்ட மாற்றங்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். வாழ்க்கைன்னு இருந்தால் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில நேரம் ஆபத்தாக இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெறும்போது கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 6வது மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. 6வது மாதம் முடிந்து 7வது மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகக்கூடிய 7வது மாதம் ஜூலை மாதம். ஸோ ஆண்டு பிறந்த 6 மாதம் முழுசாக கம்ப்ளீட் ஆகி 7வது மாதம் பிறக்கும்போது கிரகங்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஆண்டுடைய முதல் 6 மாதம் ஒரு மாதிரி இருந்தாலும் அடுத்த 6 மாதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு மாதிரிங்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய ஆண்டில் ரொம்ப கவனமாக செயல்படணும். அதை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். குறிப்பாக ஆணியுடைய பௌர்ணமி வருது, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஜூலை பிறக்க போகுது. அதனால் இந்த 29ஆம் தேதிக்கு பிறகு தான் நிறைய மாற்றங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தெளிவாக உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இதற்கேற்ப நீங்கள் நடந்து பலன் பெறும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நன்மைகள் நீங்கள் பெற்றிட முடியும். அதோடு இன்னொன்று என்னென்னா, வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு தேவை கஷ்டம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான். கிரகங்கள் சில நேரம் நமக்கு சாதகமற்று இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கஷ்டங்கிறது நமக்கு உண்டாகும். அதனால் அந்த கஷ்டத்தை தவிர்க்கணுன்னா சில பரிகாரங்கள் நம்மளோட ராசிக்கு என்னவோ அதை செய்யணும். அதை தெரிஞ்சு அதை நீங்கள் செய்தீங்கன்னா கஷ்டங்கிறது இருந்த இடம் தெரியாமல் போகும். அதுக்காக முதல்ல பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அதுக்காக செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கையில் தாராளமாக பணம் புழக்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டுங்கிற ஆசை இருக்கும். பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய விருப்பமாகவே இருக்கும். ஆனால் நம்ம அனைவருக்கும் அப்படி அமைவது கிடையாதுங்கிறது நம்மளே சொல்லுவோம். பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் அதிகமாகவே இப்போ இருக்குது. பணத்தை வசியப்படுத்துவதற்கு தான் ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இப்போ உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு தெரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை, செலவு அதிகரித்து கொண்டே போகிறது, பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது, பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்பது தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இன்னும் சிலருக்கு கடனாக கொடுத்த பணம் எவ்வளவு முயற்சி செய்தும் கைக்கு வரமாட்டேங்கிறது தான் கவலையாக இருந்து வருது. இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் அருட்பார்வை எப்போதும் நிலையாக கிடைக்க வேண்டும். அதனால் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஆன்மீக பரிகாரங்களை முறையாக செய்து வந்தாலே பணவசியம் என்பது ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் அவர்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது ஜோதிட ரீதியாக இருக்குது. அதை தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை அந்த ராசிக்காரங்க முறையாக நம்பிக்கையோடு செய்து வந்தாலே பணவசியங்கிறது ஏற்படும். ஸோ பணத்தை ஈர்க்க மேச ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை இப்போ சொல்ல போகிறேன். பரிகாரத்தை நோட் பண்ணி பலன் பெறுங்க. மேச ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, கரெக்டாக திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அன்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். சிவனுக்கு உகந்த சோமவாரத்துடைய பூஜை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ சோமவாரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் நிறைய செய்யப்படும். அதில் அபிஷேகத்தில் பால், தேன், தயிர், திருநீர், மஞ்சள் இந்த மாதிரி ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுங்க. இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பால் மட்டும் கொடுங்க.
பால் கொடுத்தீங்கன்னா அந்த பால் அபிஷேகம் செய்ய செய்ய நீங்கள் செய்த பாவங்கள் கரைங்கோ, அதுக்கப்புறம் பணவரவு உங்களுக்கு அதிகமாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை செய்துட்டிங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது கிரகங்களால் உங்களுக்கு இடையூறு வந்தால் கூட அந்த இடையூறு இல்லாமல் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும். அதனால் மேச ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கான பலன்கள் வந்து சொல்ல போகிறேன். மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு, அதுக்கப்புறம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன், சுகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கேது, பஞ்சமஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு சனி, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருகிறது. இப்படி வள வருவதோட அடிப்படையில் தான் பலன்களே உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. இந்த டைம் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறாருல, அவர் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்க வைப்பார். அதோடு உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தருவார் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. மனதில் கூட மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும். திடீரென்று அவசரமான முடிவை எடுக்க வேண்டியது இருக்கோ, அப்போ மட்டும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. அதன் மூலம் நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். அதனால் அதை மட்டும் தயவு செய்து பண்ணுங்க. அப்புறம் உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். குறிப்பாக திருமண முயற்சிகள் செய்தீங்கன்னா கைகூடும். தடைப்பட்ட பணவரவு தடை நீங்கி கைக்கு வந்து சேரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும். பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு நீங்கள் கோபமும் பொறுமையும் வந்து இருக்கணும். கோபப்படாமல் பொறுமையாக இருக்கணும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தொழில் ஸ்தானத்தில் சூரியன் பார்க்க இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வழக்குகளில் சுமூக முடிவுகள் வந்து சேரும். வெளிநாட்டுக்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும். எதிர்ப்புகள் அகலும். அரசியல்வாதிகளுக்கு கூட தொழில் வியாபார தொடர்பான போட்டிகள் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு மனக்குறைவுகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பணவரவு கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவீங்க. ஸோ அதனால் அதன்படி நடக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் இதெல்லாம் தான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதோடு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பணவரவு இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவை எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஸோ வீண் வாக்குவாதங்களை உங்கள் நட்சத்திரக்காரங்க அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் பரணியில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த டைம் வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கு. வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியது இருக்கு. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது, இல்லைனா உங்களுக்கு தான் ஆபத்து. அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு இந்த டைம் குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் வந்து ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்ட விஷயம். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இனி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூலையில் 7, 8, அதிர்ஷ்ட தினம் ஜூலை 22, 23, 24. இந்த கிரகநிலைகளால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.